Chennai Silks. இல்லை மேடம், நீங்கள் மிகைப்படுத்தி சொல்கிறீங்க. இது காலகாலமாக நாடாளுமன்றத்தில் நடக்கிறதா. பேப்பரை கிழிச்சு சபாநாயகர் மேலே வீசுறது, சூழ்ந்துக்கிறது, சபாநாயகர் இருக்கையிலே அமர முயன்ற இந்த நிகழ்வெல்லாம் நடந்திருக்கு. கேரோ பண்ணுறது, இதெல்லாம் காலகாலமாக பார்லிமெண்ட்டில் நடக்கிறதா. ஆனால் அதை வச்சு அதை 10 மடங்கு மிகைப்படுத்தி பொய் சொல்கிறாங்க அப்படிங்கிறாரு முருகையன். இல்லை நடந்த சம்பவங்களை நம்ம நேராகவே பார்த்துட்டு இருக்கோம். காட்சிகள்லாம் வெளியானது. பெண் எம்பிக்களை வச்சு திட்டமிட்டு பல்லவ் ஜோஷி அவங்க இதை முன்னாடியே எழுதிட்டாங்க, முன்னாடியே இந்த செய்தியை போடுறாங்க. இந்த மாதிரி காங்கிரஸ் திட்டமிட்டு பிரதமரை அட்டாக் பண்ணுறதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பல்லவ் ஜோஷி தன்னுடைய இது மூலமா வெளியில கொண்டு வராங்க. செய்தியாகவே வெளியில முன்கூட்டியே வந்துருது. அவங்க போட்ட அந்த ட்வீட்டே பிரேக்கிங் ஆகுது. எல்லா சேனல்லையும் அது ட்வீட் பிரேக்கிங் ஆகுது. ஆன பிறகு இந்த சம்பவம் நடக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா அவங்க பிரதமரோட இருக்கையை சுற்றி வளைத்து பிரதமர் வந்த உடனே அவரை நேரடியா அவர் மேல வளைக்கிறாங்க. கேரோ பண்றதுக்கான அந்த முயற்சி தான் திட்டமிட்டு பிரதமரை டார்கெட் பண்ணி பண்றது எப்பயுமே இந்திய வரலாற்றில் நடக்காத விஷயங்கள் இதெல்லாம். இது அமைச்சர்களோ இல்லை பிரதமரோ இவங்க எல்லாருமே அந்த செக்யூரிட்டி கார்டுன்னு உள்ளே கொண்டு வர்றது இல்லை பார்லிமெண்ட்குள்ளே. என்ன நம்பிக்கை இல்லைன்னா எதிர்கட்சி எம்பிக்கள், எதிர்கட்சி தலைவர்கள் யாராக இருந்தாலும் அவங்க நாட்டுடைய பாதுகாப்பை நம்பிக்கை கொண்டவர்கள், தலைவர்களுடைய பாதுகாப்பை என்ஷூர் பண்ண வேண்டியவங்க எதிர்கட்சிகளும் கூட. ஆனால் அவங்களே ஒரு பாதுகாப்பு இதை வளையத்தில் மீறி அவங்க பிரதமர் மேலே ஒரு தாக்குதலை ஏற்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியை பண்ணுறாங்க. அது மிகவும் கண்டனத்துக்குரியது, தண்டனைக்குரியது, ரொம்ப தவறான ஒன்று. அந்த விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரதமருடைய செக்யூரிட்டி எல்லாம் உள்ளே வராமல், பார்லிமெண்ட்டுக்குள்ளே வராமல் வெளியிலே நிறுத்திட்டு உள்ளே வராங்க. என்ன நம்பிக்கையில் வராங்க? இவங்கெல்லாம் மாண்போட நடந்துக்குவாங்கன்னு. ஆனால் மாண்பற்ற முறையில் இவங்க நடந்துக்கிட்ட விதம், பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி எதிர்கட்சி தலைவர் பெண் எம்பிக்களை வச்சு அவரை அட்டாக் பண்ண நினைக்கிறதெல்லாம் ரொம்ப தவறான, ரொம்ப அநாகரிகமான விஷயம், ரொம்ப தவறான விஷயம். ஆகையால் மக்களுக்கு தேவையான இந்த நாட்டு மக்களின் தேவை என்ன, இந்த நாட்டின் வளர்ச்சி எவ்வாறாக இருக்கிறது, இந்த வளர்ச்சிக்கான அவசியம், பொருளாதாரம், இன்னும் பல்வேறு விஷயங்கள், ஐரோப்பிய யூனியனோடு போடப்பட்ட ஒப்பந்தங்கள், இன்னைக்கு கிட்டத்தட்ட 0 டாக்ஸ் சூழ்நிலை வந்திருக்கு. அமெரிக்காவோட போடப்பட்ட ஒப்பந்தங்கள் 9 ஒப்பந்தங்கள் சைன் ஆயிருக்கு இது வரைக்கும். அதனால் இப்போ நம்முடைய வரிகள் எல்லாமே கிட்டத்தட்ட பரஸ்பரம் உள்ள வர்த்தகம் மூலமாக 0 டாக்ஸ் பே பண்ண வேண்டிய, நமக்கு இப்போ 1 பைசா டாக்ஸ் இல்லாமல் நமக்கு வர்த்தகம் நடக்கக்கூடிய ஃப்ரீ ட்ரேட் பாலிசிக்குள்ளே வரக்கூடிய லெவலில் இந்தியா இன்றைக்கி வளர்ந்துருக்கு. ஸோ பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஏற்றுமதிக்கான திட்டங்கள், இறக்குமதிக்கான திட்டங்கள், இது எல்லாமே விரிவடைந்து உலக நாடுகள் மத்தியில் ஒரு பெருமையை எய்தி கொண்டிருக்கிற ஒரு பொருளாதாரத்தை பெற்ற நாடு, அதன் பிரதமர் என்ற பெருமையை பெற்ற இந்த சூழ்நிலையில் 3வது முறையாக பிரதமராக இன்றைக்கி நிறைய வளர்ச்சியை எடுத்து செல்கிற திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக பர்சனலாக ஒரு அட்டாக்கை கிளியர் பண்ணுறாங்க. பெண் எம்பிக்களை முன்ன விட்டுட்டு, சில உலக நாடுகளில் நிறைய அமைப்புகள் இருப்பாங்க, நிறைய எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அமைப்பெல்லாம் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமாக பயன்படுத்துவாங்க. அது மாதிரி பெண்களை முன்னாடி, பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டுட்டு பின்னாடி இருந்து எதிர்கட்சி தலைவர் அவங்கள இயக்கிறது, பிரதமர் அவர்களை அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்கிறது, அவங்கள நேரடியாக போய் அவரை டச் பண்ணி அவர் அதுலேருந்து விலக முயற்சி பண்ணால் அவர் நிச்சயமாக இந்த பெண் எம்பிக்களை கஷ்டப்படுத்திட்டாரு அப்படிங்கிற செய்தியெல்லாம் கூட வந்திருக்கலாம். அப்படி கூட இவங்க மிகைப்படுத்தியிருக்கலாம். அதுலேருந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் சபாநாயகர் அவர்கள் சரியான ஒரு முடிவு எடுத்து இதை மாதிரி டார்கெட் பண்ணி உங்களை அட்டாக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறதுனால நீங்கள் இதிலேருந்து விலகி இருந்தால் நல்லதுன்னு சொல்லிட்டு அவர் தடுக்கிறாரு. அதை சோ அந்த முயற்சி முறியடிக்கப்படுது. சரி, முயற்சி முறியடிக்கப்படுதுங்கறீங்க. நான் இது உங்களுடைய முதற்கட்ட கொடுத்தேன். ஆனா இந்த மாதிரி ஒரு அட்டாக் இந்திய நாடாளுமன்றத்துல பெண்களை வைத்து இப்படி ஒரு அட்டாக் எல்லாம் இது மாதிரி நடந்ததே கிடையாது. இது ரொம்ப தவறான ஒன்று, கண்டனத்துக்குரிய, தண்டனைக்குரியது. பிரிவிலேஜ் மோஷன் எடுத்து வரணும். இந்த மாதிரி எம்பிஸ் மேல பிரிவிலேஜ் மோஷன் கொண்டு வரணும். அதுதான் சரியான நடவடிக்கை. நாடாளுமன்றத்துல ஆக்கப்பூர்வமா விவாதிக்க முடியாம பண்றது நாங்க இல்ல, அவங்க தான் அவர் சொல்றாரு. இல்ல அவர் சப்ஜெக்டா பேச சொல்லி பல தடவை சபாநாயகர் அவர்கள் அறிவுறுத்தியும் அவர் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே வரல. தொடர்ந்து அவர் நாவர்ணையோட அந்த புத்தகத்தை பற்றியும்
கேரவன் பத்திரிகையில் வந்த செய்தியை பற்றியுமே பேசிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக மேகசினில் வர செய்திகள் வந்து பாராளுமன்றத்திலையோ சட்டசபைகள்லையோ சபாநாயகரோட பெர்மிஷன் இல்லாமல் நம்ம எந்த புத்தகத்தை பற்றியும் பேசவே முடியாது. எவிடன்ஸை வந்து சப்மிட் பண்ணோம். நான் சட்டசபையில் தொடர்ந்து இருந்தது எனக்கு நல்லா தெரியும். சபாநாயகர்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம காமிக்க போகிறோம்னாலே அதோடைய பெர்மிஷனை சபாநாயகர்கிட்ட பெறணும்னு சொல்லுவாங்க. அது சட்டசபைக்கும் அதே விதி தான், பாராளுமன்றத்துக்கும் அதே விதி தான். அந்த பெர்மிஷன் இல்லாமல் அவர் வந்து தொடர்ந்து அதை பற்றி பேச முயற்சி பண்ணால் அன்பப்ளிஷ்டு புக்கு, அந்த புக்கு நாவர்ணியோட புக்கு, அந்த அன்பப்ளிஷ்ட் புக் வந்து இன்னுமே வந்து பாதுகாப்புத்துறை அதுக்கு வந்து இன்னும் பெர்மிஷன் கொடுக்காம இருக்காங்க. டிஃபென்ஸ் இன்னும் பெர்மிஷன் கொடுக்கல. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் கேரவன்ல பிட்ஸ் அண்ட் பீசஸா சில செய்திகளை பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல சுஷாந்த் அவர் வெளியிடுறாரு. அவர் வந்து ராகுல் காந்தியோட ஆலோசகர் தான். அவர் வந்து அந்த வெளியிடுற அந்த தகவல்களை கையில் வச்சுக்கிட்டு இவங்களே வெளியிட வச்சு தான் பேசுகிறாங்க. அதை கேரவன் பத்திரிகையை உள்ளே கொண்டு வராங்க. அப்போ கேரவன் பத்திரிகை செய்திகள் வந்து அந்த மாதிரி சேரோட பெர்மிஷன் இல்லாமல் இல்லை, அந்த மாதிரி பத்திரிகை செய்திகளை வந்து வாசிக்கிறதுக்கு விடவே மாட்டாங்க. ஈவன் பிரதமர் பற்றி வந்து நிறைய நல்ல செய்திகள் தினந்தோறும் நிறைய பத்திரிகைகளில் வருது. ஏன் ஒரு அமைச்சராக அந்த செய்திகளை படித்து காமிக்கலாமே, டெய்லி கூட படிச்சுக்கிட்டு இருக்கலாம், புகழாரம் பண்ணிக்கிட்டு இருக்கலாமே. அது அளவுடே கிடையாது. பார்லிமெண்ட்லேயோ அசம்பிளிலேயோ அது அளவே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி செய்திகள் படிக்கிறது கொள்வது அது அவைக்குண்டான விஷயமே இல்லை. அது அவைக்கு வெளியில் உள்ள விஷயங்கள். ஆகையால் அவைக்குண்டான விஷயங்கள் அது கேரவன் பத்திரிகையில் யார் வேணா வாங்கி படிச்சுக்கிட்டுமே. இப்போ அது வந்து அவையில் டிஸ்கஸ் பண்ண வேண்டிய விஷயம் கிடையாது. அந்த அளவில் அவைக்குண்டான விஷயங்கள் அன்னைக்கு பட்ஜெட் மீது ஸ்பீச்சு, குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானம், இதெல்லாம் டிஸ்கஷனா இருக்கணும். இது எல்லாத்துக்கும் சேகர் ஐயர் வந்து ஒரே வார்த்தையில ஒரு விஷயத்த சொன்னார். என்ன அப்படின்னா, தொடர் தோல்வி மேல தோல்வி. இதனால ராகுல் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டாரு. இல்ல அதனால வந்து அவரால் ஆக்கப்பூர்வமான விஷயத்தை விவாதிக்க முடியல. இதுக்கும் சேர்த்து ஒரு நிமிஷம் இதுக்கு சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது தொடர்ந்து ராகுல் காந்தி வந்து தொடர்ந்து பல்வேறு விஷயங்களை பல முறை வச்சு அது எல்லாத்துலேயுமே ஃபெயிலியர் ஆயிருக்கு. ரஃபேல்ல இவ்வளோ பிரச்சனை அப்படி இப்படின்ட்டு நிறைய அது பிரச்சனை பண்ணாங்க. அப்போ பெகாசிஸ் திரும்ப சொன்னாங்க. கோர்ட்டில் 20 பேரோட 25 பேரோட ஃபோனை வாங்கி வச்சு பெகாசிஸ் சாஃப்ட்வேர் இருக்கான்னு செக் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட்டே அதை கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. அப்படி ஒரு சம்பவமே இல்லை, உண்மை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட அதான் ஓட்சோரி அதுலேயும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட் வந்து அதுலேயும் ராகுல் காந்திக்கு எதிரான தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கும் ராகுல் காந்தி போய் சுப்ரீம் கோர்ட்டில் அன்கண்டிஷனல் அப்பாலஜி கேட்குற மாதிரி, மன்னிப்பு கேட்குற மாதிரி தான் ஆச்சு. அது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துருச்சு. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஹிண்டன்பர்க் அதில் கூட வந்து கோர்ட்டில் வந்து அதில் எந்த ஆதாரமும் இல்லைன்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து தள்ளுபடி பண்ணிடுச்சு அந்த வழக்கையும். அப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இவர்கள் பார்லிமெண்ட் முன்னாடியும் பார்லிமெண்ட்டுக்கு வெளியிலையும் பொது வெளியிலையும் வச்சுட்டு வர ஒவ்வொரு குற்றச்சாட்டுகளும் எல்லாமே நிராகரிக்கப்பட்டுருச்சு. அப்படி நிராகரிச்சதுனால உள்ள ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் சார். அவர் சேகர் சார் சொன்னதுல என்ன மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன்னா இதுதான் ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் ஒரு அவங்க புரியாமல் அவங்க புதுசாக யுத்தியை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு பெண் எம்பிக்களை முன்னாடி விட்டு பின்னாடி இருந்து இயக்குற இந்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இந்த அளவுக்கு மாண்பற்ற தரம் தாழ்ந்த ஒரு லெவலுக்கு மேல இறங்கி வந்துட்டாங்கன்ற குற்றச்சாட்டு ரொம்ப தரம் தாழ்ந்த ஒரு நடவடிக்கை இது. இப்படி வந்து நடந்துக்கிறது ரொம்ப தவறு. பெண்களுக்கு பெண் குலத்துக்கே இது வந்து அசிங்கம் சேர்த்துட்டாங்கிறது தான் என்னுடைய பார்வை. அப்படியே ராகுல் அவர் பிட்டுவை பார்த்து ட்ரைட்டர் அப்படின்னு சொன்னாலும் கூட அதை வந்து அவர் ஒரு தனி நபர், நான் அவரை அரசியலுக்கு கூட்டிட்டு வந்தேன், இப்படி பண்ணிட்டேன்ற விதத்துல தான் சொல்றாரு. ஆனா அதை பாஜக ஒட்டுமொத்த சீக்கியர்களுக்கு எதிராகவும் திருப்புறாங்க அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டுறாங்க. இல்ல அது வந்து அவர் நாங்க சீக்கியர்களை சொல்லல, ராகுல் சீக்கியர்களை சொல்லல, பிட்டுவை மட்டும்தான் சொன்னோம். ஆனா அது அப்படியே வந்து சீக்கியர்களுக்கு எதிராக சொன்ன மாதிரி பாஜக திசை திருப்புறாங்க. சீக்கியரோட ஒரு ரெப்ரசன்டேஷனா தானே ஒரு அமைச்சரா இருக்கிறாரு அமைச்சரவையில். ஒட்டுமொத்த சீக்கியர்களுக்கும் அவர் ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர், யூனியன் மினிஸ்டர், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ். அப்படிதான் அதை பார்க்க வேண்டும். சீக்கியர் ரெப்ரசன்டேஷன்ல கூட அவருக்கு அமைச்சரவை கொடுத்துருப்பாங்க. அப்படி கூட அவரை அப்படிதான் கன்சிடர் பண்ணுவாங்க. ஒரு இதுலேயும் ஒரு இன ரீதியாக இது மாநில ரீதியாக ஒவ்வொரு அமைச்சர்கள் உருவாகிறதும் அந்த மாதிரி தான். ஒரு மாகாணங்கள் அடிப்படையிலையும் யூனியன் மினிஸ்டர்ஸை செலக்ட் பண்ணுறது வழக்கம். அப்போ சீக்கியர்களை ரெப்ரசன்ட் பண்ணி
ஒருத்தரை அமைச்சராக்குறாங்க, சென்ட்ரல் மினிஸ்டர் ஆக்குறாங்க. அப்படி இருக்கும் பொழுது ஒட்டுமொத்த சீக்கியர்களுக்கான ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக கூட அவர் வந்து பாராளுமன்றத்தில் அமைச்சராக இயங்குறாரு, மத்திய அரசோட அமைச்சராக இயங்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவரை பார்த்து துரோகின்னு சொல்லும் பொழுது நிச்சயமாக ஒட்டுமொத்த சீக்கியர் சமூகத்தையும் சொன்ன மாதிரி தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆகையால் திரு ராகுல் காந்தி அவர்கள் நேரடியாக அந்த மாதிரி கான்ஃபரன்டேஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதனால் அவர் இது மாதிரிலாம் பண்ணாருன்னு எனக்கு தெரியல. அப்படி பண்ணியிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ரொம்ப தவறான ஒன்று. அந்த அளவில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தில் இருக்கிற ஒருவர் வந்து அவர் தன்னுடைய நிலை எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவர் உணராமல் அவர் வந்து இந்த மாதிரி பாசிங் கமெண்ட்ஸு இப்படி கொடுக்கறதுனால இது வந்து அந்த சமூக மக்களை வந்து நிச்சயமாக அது புண்படுத்தும். பிரதமர் அவர்கள் அதை சுட்டி காண்பிச்சிருக்கிறாரு. அந்த அளவில் வந்து அது தவறான ஒரு செயல்பாடுங்கிறத சுட்டி காண்பிக்கிறாங்க. இப்போ இனியாவது அந்த மாதிரி செயல்பாடுகளுக்குள்ளே அவர் இறங்கக்கூடாது. தன்னுடைய நிலை என்ன, ஒரு அப்போசிஷன் லீடருங்கிறவர் வந்து பிரதமர் கேள்வி கேட்குற இடத்துல, அதே மாதிரி அமைச்சர்களை கேள்வி கேட்குற இடத்துல அவையில் பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற அந்தஸ்தை பெற்று இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து இப்படி வந்து ஒரு லோ ஃப்ரேமில் வந்து பாசிங் கமெண்ட்ஸ் பண்ணுறது இப்படிலாம் பண்ணுறதுனால அது வந்து அந்த தனிநபர் அந்த அமைச்சரை துன்புறுத்துறது ஒரு பக்கம் இருக்க அந்த ஒட்டுமொத்த சமூகத்தையுமே டார்கெட்டடாக பேசுகிற மாதிரியும் வந்துடுது, அமைஞ்சிருது. ஆகையால் அது நிச்சயமாக அது வந்து தவறான ஒன்று. அவர் சிந்திச்சு பேசணும். அவர் பேசுறது வந்து ரொம்ப ஒரு மாண்பற்ற முறையில் உள்ள ஒரு பேச்சாக தான் நான் பார்க்கிறேன். அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அவர் தவிர்த்திருக்கணும், அவர் அப்படி பேசியிருக்க கூடாது. அவர் தன் நிலை அறியாமல் அவர் வார்த்தைகளை விடுறது வந்து இன்னுமே வந்து அவர் அதில் ஜாகிரதையாக இல்லை. இந்த லெவலுக்கு வந்து ஆப்போசிஷன் லீடர் ஆன பிறகும் அவர் வந்து இந்த மாதிரி லூஸ் டாக் பண்ணுறாருங்கிறது அது ரொம்ப தவறான. குமார் சார்